Hi friends, this is Prakash. Welcome to Physics Online class. Part 16 Nature of Physical World and Measurement. Okay, so அந்த part 16ல என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் அனலைசிஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் டைமென்ஷனல் அனலைசிஸ், டைமென்ஷனா என்ன, அதை பற்றி எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, டைமென்ஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது, அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், பவரில் எக்ஸ்போனண்ட்டில் அதை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிறோம். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் how many numbers of fundamental quantities there. ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை தனித்தனியாக பிரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்போனண்ட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஒரு லென்த் இருந்தால் எல் பவர் 1, ரெண்டு லென்த் இருந்தால் எல் பவர் 2, ஒரு டைம் இருக்குது அப்படின்னா டி பவர் 1, ரெண்டு டைம் இருக்குது அப்படின்னா டி பவர் 2. சரிங்களா, இல்லை டைம் வந்து டினாமினேட்டரில் இருக்குது அப்படின்னா டி பவர் -1, ஒரு டைம் வந்துருக்கு டினாமினேட்டரில். அதே இப்போ டைம் வந்து டினாமினேட்டரில் ரெண்டு டைம் வந்துருக்கு அப்படின்னா டி பவர் -2. சரிங்களா, அப்போ கிவன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது, அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட கவுண்டிங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவர்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டைமென்ஷனல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா, ஸோ அப்போ அதை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, டெஃபினேஷன் பாருங்கள். வாட் இஸ் டைமென்ஷன் அனலைசிஸ்? த டைமென்ஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் இஸ் எக்ஸ்ப்ரெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேஸ் குவான்டிட்டிஸ். பேஸ்ன்றது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான் அவங்க பேஸ் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த பேஸ் குவான்டிட்டிஸ்க்கு என்ன கொடுக்கணுமா, whose exponent is also called power represents the dimension of the physical quantity அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம், ஈஸி தான். ஓகே, பாருங்கள், அது என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ என்னென்னலாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி ஏர்லி கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த கிளாஸஸில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை நம்ம 7 டைப்பாக பார்த்துருக்கோம். சரிங்களா, என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா லென்த் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, இந்த லென்த் அப்படின்னா அதோட டைமென்ஷன் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எல் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா, எப்போவுமே டைமென்ஷன் எழுதும்போது மஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு போட்டு அதை எழுதணும். ஓகே, அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் கேபிட்டல் எல். சரிங்களா, மாஸ் அப்படின்னா மாஸோட டைமென்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கேபிட்டல் எம். டைம் அப்படின்னா கேபிட்டல் டி. சரிங்களா, இந்த ஃபஸ்ட்டு 3க்கு மட்டும் அதோட ஃபஸ்ட்டு லெட்டரை டைமென்ஷனாக எடுத்துக்கணும். சரிங்களா, லென்த்னா எல், மாஸ்னா எம், டைம்னா டி. ஓகே, அதே ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ் குவான்டிட்டிஸோட யூனிட்டை நம்ம டைமென்ஷனாக எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் என்ன, ஆம்பியர். ஆம்பியரோட ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஏ. ஓகே, அந்த கேபிட்டல் ஏவை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டோட டைமென்ஷன். அப்போ எங்கெல்லாம் கரண்ட்டுன்னு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் ஏன்ற லெட்டர் யூஸ் பண்ணணும். சரிங்களா, அண்டு டெம்பரேச்சரோட யூனிட் என்ன, கெல்வின் தான் எஸ்ஐ யூனிட். கெல்வினோட ஃபஸ்ட் லெட்டர் கே, அது கேவை கேபிட்டல் லெட்டர் எழுதுனீங்கன்னா டெம்பரேச்சரோட டைமென்ஷன் கிடச்சிரும். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட் என்ன, மோலோட யூனிட் எடுத்துகிட்டு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட டைமென்ஷன் கிடச்சிரும். லூமினஸ் இன்டென்சிட்டியோட டைமென்ஷன் என்னென்னா கேண்டிலா, யூனிட் வந்து கேண்டிலா, அந்த கேண்டிலோட ஷார்ட் ஃபார்ம் சிடி அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு சில இடத்துல ஆப்டிக்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையின்னு சொல்லக்கூடிய யூனிட்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த 2 டைமென்ஷன் இருக்குது. லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு மட்டும் இந்த 2 டைமென்ஷனை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா, இதை கேர்ஃபுல்லாக பைஹார்ட் பண்ணிக்கோங்க. இது தெரிஞ்சால் தான் ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, லென்த்னா எல், மாஸ்னா எம், டைம்னா டி. ஓகே, ரிமைனிங் இருக்கக்கூடிய 4த்துக்கும் யூனிட்டோட ஃபஸ்ட் லெட்டர் வரணும். ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், டெம்பரேச்சர் கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா. சரிங்களா, ஸோ இப்போ இதை பைஹார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து டிரைவ்டு யூனிட் குவான்டிட்டிஸில் எத்தனை டைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, தென் நெக்ஸ்ட்டு சப்போஸ் அ பியூர் நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் வருது, அந்த நம்பருக்கு எப்படி டைமென்ஷன் கொடுக்குறது அப்படின்னா நம்பருக்கு என்ன கிடையாதுன்னா டைமென்ஷன் கிடையாது. இட் ஹாஸ் 0 டைமென்ஷன். நம்பரை வந்து பேஸ் குவான்டிட்டியில் எடுக்க முடியாது, அதனால் 0 டைமென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா ஆஃப் mv² அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா ஆஃப் அப்படின்றதுக்கு என்ன சார் டைமென்ஷனாக, டைமென்ஷன் கிடையாது. ஏன்னா மாஸுக்கு வெலாசிட்டிக்கு வேணால் டைமென்ஷன் இருக்குது, ஆஃப்க்கு என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. அப்போ எந்த பியூர் நம்பராக இருந்தாலும் அதோட எக்ஸ்போனன்ட் பேஸ் குவான்டிட்டி இஸ் 0. ஓகே, ஸோ அப்போ எனிதிங் பவர் 0 எடுத்துட்டிங்கன்னா
which is equal to 1 மாறிடும். ஓகே, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட பவர் இந்த 2 பவர் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா 0. அப்போ 0 போட்டிங்கன்னா m பவர் 0 1ன்னு மாறிடும், l பவர் 0 1, t பவர் 0 1. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. அப்போ இந்த குவான்டிட்டியை நம்ம என்ன எடுக்கணும்னா dimensionless quantity. அப்போ any pure number as dimensionless quantity அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? then how to derive, சரிங்களா, டைமென்ஷன் எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்றது ஒரு சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இங்கே கொடுத்துருக்கோம். டெரைவ் பண்ணுறது கற்றுக்கோங்க, ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நோட் இல்லாதவங்க அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு போய் ஒரு நோட் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு ஓகே சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 1 by 1 என்ன பண்ணுங்கள், டெரைவ் பண்ணுங்கள். டெரைவ் பண்ணால் மட்டும்தான் இதை நம்ம அப்டைன் பண்ண முடியும். இது தெரிஞ்சால் தான் ஒரு 5 மார்க் கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த லெசனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றது இந்த டைமென்ஷன் தான். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்பீடோட டெஃபினேஷன் படிச்சிருப்பீங்களா? ஆல்ரெடி அந்த ஃபார்முலா முன்னாடி கிளாஸஸில் படிச்சிருப்பாங்க. டெரைவ்டு குவான்டிட்டிஸோட ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க பாருங்கள். அந்த ஃபார்முலாவும் இப்போ தெளிவாக அத்துப்படியாக தெரியும். சரிங்களா? ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ்ன்றது என்னது, லென்த் ஓரியன்டான குவான்டிட்டி தானே. அதனால் டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு லென்த் குவான்டிட்டி, அதனால் அதோட டைமென்ஷன் எல். டைம்ன்றது என்னது, டீன்றது டைம்ன்றது டைம் ஓரியன்டான குவான்டிட்டி, அதனால் டீ போட்டுக்கிறீங்க. இப்போ இந்த டீயோட பவர் என்ன இருக்குது, இங்கே ஒரு டைம் தானே டீ வந்திருக்கு, அதனால் இங்கே டீ வந்து 1. டிஸ்டன்ஸ் எத்தனை டைம் வந்திருக்கு, ஒரு டிஸ்டன்ஸ் தான் வந்திருக்கு, அதனால் எல் பவர் 1. எப்போ 1 போடணுன்னு அவசியம் கிடையாது, அது 1 போட்டாலே ஒன்று தான், போடாக்கட்டி ஒன்று தான் பவரில். ஓகே, அப்போ என்ன ஆகிடுது, எல் பை டீன்னு வரும். இந்த டீ அப்படியே மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா எல் டி ப்ளஸ் 1 இருந்தது -1 மாறிடும். அப்போ வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்டி -1. சரிங்களா? வாட் இஸ் வெலாசிட்டி, வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்ன? அப்போ வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னது, அதுவும் டிஸ்டன்ஸ் ஓரியன்டானது தான், லென்த் ஓரியன்டானது தான். அப்போ லென்த் எத்தனை டைம் வந்திருக்குன்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வந்திருக்கு, அதனால் ஒரு எல். சரிங்களா? டைம் டேக்கன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டைம் டேக்கன் டி. ஓகே, அப்போ எல் பை டி என்னதுலாம் எல்டி -1. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோட டைமென்ஷனும் எல்டி -1 தான், வெலாசிட்டியோட டைமென்ஷனும் எல்டி பவர் -1 தான். ஓகே, ஆனால் ஸ்பீடு இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ இந்த டைமென்ஷன் அனலைசிஸில் அந்த குவான்டிட்டி வெக்டாரா ஸ்கேலாரான்றது நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அனலைஸ் பண்ண முடியாது. நமக்கு ஜஸ்ட்டு அதுக்கு ஆனால் குவான்டிட்டி மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன? ஓகே, ஸோ சாரி, ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன, வெலாசிட்டி பை டைம் டேக்கன். வெலாசிட்டிக்கு என்ன டைமென்ஷன் பார்த்தீங்க, இப்போ எல்டி -1. இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே போக நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா மேலே டெரைவ் பண்ணால் அந்த டைமென்ஷன் திரும்ப எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ எல்டி -1 இஸ் அ டைமென்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டியோட டைமென்ஷன் எல்டி பவர் -1 எடுத்துகிட்டு வந்து போட்டுருங்க. டிவைடட் பை என்னது, ஆக்சலரேஷனுக்கு டைம் டேக்கன், வெலாசிட்டி பை டைம் டேக்கன். வெலாசிட்டியோட டைமென்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டைம் டேக்கன்றனால டைம் ஒரு குவான்டிட்டி இருக்குது, அதனால் டி எட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த டி பவர் 1 மேலே போனால் +1, மேலே போனால் -1. ஆல்ரெடி இங்கே ஒரு -1 இருக்குது, இந்த -1 மேலே போச்சுன்னா அது ஒரு -1 வந்துடும். அப்போ 2 -1 ஆட் பண்ணால் எல்டி பவர் -2. அப்போ அடுத்த ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் கேட்டாங்கன்னா எல்டி பவர் -2. பை ஹார்ட் பண்ணுங்கள், ஒவ்வொன்றுக்கும் திரும்ப டெரைவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு சிலதெல்லாம் பை ஹார்ட் பண்ணி வைங்க. ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் அப்படின்னு கேட்டாங்கனாவே எல்டி பவர் -2. ஓகே, தென் ஃபோர்ஸுக்கான டைமென்ஷன் என்ன, ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, F is equal to ma, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இப்போ இதில் எத்தனை குவான்டிட்டி இருக்குது, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, மாஸ் மட்டும் தான் சார் அங்கே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஆக்சலரேஷன் வந்து டெரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் அதை எடுத்து எழுதணும். ஆக்சலரேஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு நீங்கள் எடுத்து எழுதணும். சரிங்களா? அப்போ எடுத்து எழுதுங்க. மாஸோட டைமென்ஷன் என்னது, கேபிட்டல் M. ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் மேலே தானே சப்ஸ்டியூட் பண்ணிங்க, எல்டி பவர் -2. அது அப்படியே இங்கே கொண்டு வாங்க. அப்போ எம்எல்டி பவர் -2. அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் நீங்கள் தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க, எல்லா இடத்துலையுமே அது தேவைப்படுது. சரிங்களா? அப்போ வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ், தட் இஸ் டேக்கன் as எம்எல்டி -2. ஓகே,
அண்ட் ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டனோட ஃபார்முலா W is equal to F vector dot D vector. அது என்னது Fன்றது என்னது ஃபோர்ஸை குறிக்குது, Dன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை குறிக்குது. அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ஒர்க் டன். அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன எழுதியிருக்கீங்க, ஃபோர்ஸோட டைமென்ஷன் MLT பவர் -2 எட்டுன்னு வந்துருங்க. டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் என்னது, தட் இஸ் லென்த் ஓரியன்ட்னால L. ஓகே, ரெண்டுத்தையும் சேர்த்துங்க. அப்போ என்ன ஆகிடும், இந்த L இங்கே போய் சேர்ந்துச்சுன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு L பவர் 1, இந்த ஒரு L பவர் 1. அப்போ எத்தனை L இருக்குது இந்த ஒர்க் டனில், ஃபோர்ஸில் ஒரு L கிடச்சிச்சு, டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு L கிடச்சிச்சு. அப்போ இந்த ரெண்டு L சேர்ந்துச்சுன்னா L பவர் 2. சரிங்களா. அப்போ ஒர்க் டனில் எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குன்னா, மாஸ் ஒரு குவான்டிட்டி இருந்திருக்கு, லென்த் 2 குவான்டிட்டி இருக்குது, டைம் 2 குவான்டிட்டி இருக்குது, அந்த டைம் டினாமினேட்டரில் இருந்திருக்கு. அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டைமென்ஷனல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டைமென்ஷன் என்ன, அதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி அப்டைன் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா பாருங்கள். ஓகே, ஏரியாவோட ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்தும் L ஓரியன்டான டைமென்ஷன் தான், பிரெத் அப்படின்றதும் லென்த் Lோட ஓரியன்டான டைமென்ஷன் தான். அப்போ இங்கே ஒரு L இருக்குது, இங்கே ஒரு L இருக்குது. அப்போ எத்தனை டைமென்ஷன் வந்திருக்கு, L பவர் 2. சரிங்களா. அப்போ 2 L இருக்கிறதுனால ஏரியாவோட டைமென்ஷன் வந்து L பவர் 2. வால்யூம் அப்படின்னா ஏரியா இன்ட்டு ஹைட். ஓகே, அப்போ ஏரியாவோட டைமென்ஷன் என்னது, L ஸ்கொயர். ஹைட்டுன்றது என்ன, அதுவும் ஒரு L தான். ஓகே, அப்போ இதில் ஒரு L2 இருக்குது, இதில் ஒரு L பவர் 1 இருக்குது. அப்போ எத்தனை லென்த் வந்திருக்கு, வால்யூமில் பார்த்தீங்க அப்படின்னா 3 லென்த் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ L பவர் 3. சரிங்களா. அப்போ எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குது, அதோட பவர் என்னன்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், டென்சிட்டி. ஓகே, டென்சிட்டியோட ஃபார்முலானா மாஸ் பை வால்யூம். ஓகே, மாஸோட டைமென்ஷன் M, வால்யூமோட டைமென்ஷன் என்னது L பவர் 3. அப்போ M பை L பவர் 3. ஓகே, ஸோ அப்போ இந்த L பவர் 3 மேலே போச்சுன்னா ML -3. இதெல்லாம் நீங்கள் நோட்டு வச்சு டிரைவ் பண்ணுங்கள், வேர்டிங்கில் படிச்சிங்கன்னா புரியாது. ஸோ 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வெலாசிட்டி இப்போ தான் பார்த்தோம். சரிங்களா, அது அங்கேயே ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆக்சலரேஷனும் முன்னாடி ஸ்லைட்லேயே பார்த்துருக்கோம், அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மொமெண்டம். மொமெண்டத்தோட ஃபார்முலா என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகே, மாஸோட டைமென்ஷன் M, வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்னது LT பவர் -1. ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க, MLT -1. இது மொமெண்டத்துக்கோட டெஃபினேஷன், டைமென்ஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸ் இப்போ தானே பார்த்தோம், மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன், அதை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கோங்க. MLT -2. ஒர்க் டனும் பார்த்தோம், ஒர்க் டனோட ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், சப்ஸ்டியூட் பண்ணால் ML ஸ்கொயர் T பவர் -2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. தென் நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பவரோட டைமென்ஷன் என்னென்னு பாருங்கள், ஃபார்முலா என்ன பாருங்கள், பவர் இஸ் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். அப்போது ஃபார்முலா என்னென்னா ஒர்க் டன் பை டைம் டேக்கன். இது தெரிஞ்சால் தான் இதை கொண்டு வர முடியும், இந்த ஃபார்முலாவை கொண்டு வர முடியும். சரிங்களா. அப்போ ஒர்க் டனோட டைமென்ஷன் என்ன போட்டிங்க, ML ஸ்கொயர் T பவர் -2. அப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணு, இந்த டைமென்ஷன் வந்து இந்த ஒர்க்கில் சப்ஸ்டியூட் பண்ணு, டிவைடட் பை டைமை மேலே கொண்டு போகும். சரிங்களா. ஆல்ரெடி T பவர் -2 இருக்குது, இந்த டைம் மேலே போச்சுன்னா அது ஒரு T பவர் -1. அப்போ ஃபார்முலா என்ன ஆகிடும், ML ஸ்கொயர் T பவர் -3 அப்படின்னு வரும். ஓகே, தென் எனர்ஜினாலையும் ஒர்க்குனாலையும் ஒன்று தான், போத் ஆர் ஈக்குவல். சரிங்களா. ஒரு சில நேரத்தில் கேட்பாங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் சேம் டைமென்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த எனர்ஜி, ஒர்க்கு, ஸ்பீடு, வெலாசிட்டி. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் சேம் டைமென்ஷன் வரும். சரிங்களா. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, எதுக்கெல்லாம் சேம் டைமென்ஷன் இருக்குது அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. ஓகே, த நெக்ஸ்ட் குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் அப்படின்றது என்னென்னா, அதோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். உங்களுக்கு ஃபார்முலா தெரியுன்றதுக்காக டைரெக்டாக போகிறேன், இதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தெரியலனா நீங்கள் போய் டெரைவ்டு குவான்டிட்டிஸை பாருங்கள். ஓகே, அப்போ இம்பல்ஸோட டெஃபினேஷன் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஓகே, ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன பார்த்தீங்க, MLT பவர் -2. சரிங்களா. MLT பவர் -2 இன்ட்டு T 1 வந்திருக்கா. அப்போ T பவர் இங்கே என்னென்னு கிடச்சிருக்கும், +1 கிடச்சிருக்குமா. ஓகே, அப்போ இங்கே வந்து MLT பவர் -2 இன்ட்டு இதுக்கு ஒரு T கிடச்சிருக்கும், அந்த T பவர் 1. ரெண்டுத்தையும் சேர்த்துனிங்கன்னா இந்த T பவர் -1 இந்த T பவர் +1 போச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், இங்கே வெறும் T பவர் -1 மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா. அதுதாங்க வந்திருக்கு, MLT பவர் -1 அப்படின்னு கிடச்சிருக்கும்பா.
ஓகே. the next அடுத்தது radius of gyration. ஓகே, அப்போ radius of gyration அப்படின்றது என்னென்னா ஒரு டிஸ்டன்ஸை குறிக்கிறது தான் இந்த radius of gyration. இதோட டெஃபினேஷன்ஸ் எல்லாம் ஃபர்தராக வரக்கூடிய கிளாஸஸில் நீங்கள் பார்ப்பீங்க. radius of gyration என்னென்னு. radius of gyration அப்படின்னாலும் டிஸ்டன்ஸ்னாலும் ஒன்று தான். இப்போ டிஸ்டன்ஸ்ன்றது எதை குறிக்குதுன்னா லென்த்தை குறிக்குது. அப்போ இந்த radius of gyrationோட டைமென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா L அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லென்த்தோட டைமென்ஷனும் radius of gyrationோட டைமென்ஷனும் சேம் தான். அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், ப்ரெஷர். ஓகே, ஸோ இப்போ ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் டேக்கன் அஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன எடுத்துருக்கீங்க, ml T⁻². ஓகே, டிவைடட் பை ஏரியான்றதோட டைமென்ஷன் L². ஓகே, இப்போ இந்த L² மேலே போச்சு அப்படின்னா இதுலேருந்து ஒன்றும் இந்த ஒன்று என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், மிச்சம் மட்டும் 1 இருக்கும். அப்போ எழுதுங்க m, இந்த L⁻+1 மேலே போச்சுன்னா -1, T⁻ ஆல்ரெடி என்ன இருக்குது -2 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, என்ன வந்துடும், ப்ரெஷர் ஆர் ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் ml⁻−1 T⁻−2 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி டெரைவ் பண்ணணும். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷனோட ஃபார்முலா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன திரும்ப mlt-2. ஓகே, யூனிட் லென்த்துன்னு வந்துச்சுன்னா வெறும் L மட்டும் தான் இருக்கும். ஓகே, இந்த எல்லும் இந்த L என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு இருக்கும். அப்போ L குவான்டிட்டியே இருக்காது, எது மட்டும் தான் இருந்திருக்கும், m⁻². அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனில் எது கிடையாது, லென்த் குவான்டிட்டியே கிடையாது, ஒன்லி மாஸும் டைம் மட்டும் தான் இருக்குது. சர்ஃபேஸ் டென்ஷனில் இங்கே லென்த்து கிடையாது அப்படின்னு நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் அடுத்தது ஃப்ரீக்வன்சி. சரிங்களா, ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன பாருங்கள், ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/டைம் பீரியட். அப்போ F இஸ் ஈக்குவல் டு ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா ஓகே என்னென்னு எழுதலாம், 1/டைம் பீரியட் T. சரிங்களா, அப்போ அந்த Tன்றது என்னது, ஒரு டைம் தானே இருக்குது, அந்த T அப்படியே மேலே கொண்டு போங்க, என்ன ஆகிடும், T⁻+1 இருந்தது T⁻−1 மாறிடும். அப்போ ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் கேட்டாங்க அப்படின்னா ஒன்லி T⁻−1. த நெக்ஸ்ட் அடுத்தது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா என்ன, மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ மாஸுக்கு ஒரு m, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ்ன்றது லென்த்தை குறிக்குது. எத்தனை டைம் இருக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னு எழுதுறோம். அப்போ 2 டைம் லென்த் வரதுனால L². அப்போ ml² இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட டைமென்ஷன். சரிங்களா, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டார்க்கோட ஃபார்முலா என்ன போது பாருங்கள், ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸோட டைமென்ஷன் திரும்ப என்ன எழுதணும், ml T⁻−2. இது ஃபோர்ஸுக்கு இன்ட்டு ஒரு L டிஸ்டன்ஸுக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ml² T⁻−2. இதுதான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட டைமென்ஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள் ஆங்குலர் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம். சரிங்களா, அப்போ ஆங்குலர் வெலாசிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஆங்குலர் வெலாசிட்டின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். இங்கே இருக்குது பாருங்கள். சரிங்களா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது டிகிரி ஓரியன்டாக குறிக்கக்கூடியது, தீட்டா ஓரியன்டாக குறிக்கக்கூடியது. அப்போ டிகிரி என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் கிடையாது. ரேடியன் அப்படின்றது டிரைவ்டு குவான்டிட்டியில் தான் இருக்குது, சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டியில் தான் அது இருக்குது. அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் ஆங்கிளுக்கு என்ன கிடையாதுன்னா டைமென்ஷன் கிடையாது. அப்போ எனி ஆங்கிள்ஸ் அதுக்கு என்ன கிடையாதுன்னா டைமென்ஷன் கிடையாது, ரேடியன் போட்டுறாதீங்க. சரிங்களா, அப்போ இது டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டியாக மாறிடும். அப்போ எது மட்டும் தான் இருக்குன்னா ஒன்லி இந்த டைம் மட்டும்தான் நமக்கு டைமென்ஷனில் இருக்குது. அப்போ அந்த டைம் மட்டும் மேலே கொண்டு போனீங்கன்னா T⁻−1. அப்போ வெறும் வெலாசிட்டினா LT⁻−1, ஆங்குலர் வெலாசிட்டினா வெறும் T⁻−1. அப்போ அந்த ஆங்குலர் வெலாசிட்டியோட டைமென்ஷனும் அண்ட் ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷனும் என்னவாக தான் இருக்குன்னா சேமாக தான் இருக்கும். சரிங்களா, அப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன் வரலாமா, ஆங்குலர் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஆங்குலர் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டியோட டைமென்ஷன் இப்போ தான் பார்த்தீங்க T⁻−1 அப்படின்னு பார்த்தோம். தென் த ஹோல் டிவைடட் பை இன்னொரு T இருக்குது, ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா T⁻−1 மேலே போச்சுன்னா இது ஒரு +1 வந்தது -1 மாறும். சரிங்களா, ஆல்ரெடி வேலை ஒரு -1, ரெண்டுத்தையும் சேர்த்துனீங்கன்னா T⁻−2 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் ஆங்குலர் மொமெண்டத்தோட ஃபார்முலா என்ன, angular momentum is equal to linear momentum into distance. Okay, so formula பார்த்தீங்கன்னா PV is equal to mvr ன்னு சொல்லுவாங்க, mvr. Okay,
ஸோ இப்போ எம்இன்றது லீனியர் மொமெண்டம், ஆர்ன்றது டிஸ்டன்ஸை குறிக்கக்கூடியது. அப்போ பாருங்கள், லீனியர் மொமெண்டம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் மாஸோட டைமென்ஷன் கேபிட்டல் எம், வெலாசிட்டி டைமென்ஷன் எல்டி பவர் -1, டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் எல். எல்லாத்தையும் சேர்த்துங்க. எம் ஒரு டைம் இருக்குது, எல் 2 டைம் இருக்குனால எல் ஸ்கொயர், டி பவர் -1 அப்படின்னா ஆங்குலர் மூமெண்டத்தோட டைமென்ஷன் கிடச்சிரும். சரிங்களா, இது ஆங்குலர் மூமெண்டத்துக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இதுக்கு எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஃபர்தர் கிளாஸஸில் வரும். நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுங்கள், ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி அதுக்கான டைமென்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரிங்களா, சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டியை பற்றி பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸ்ட்ரெஸ் அப்படின்றது போன இதில் பார்த்தோம். ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் ப்ரெஷரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ப்ரெஷரோட டைமென்ஷன் என்ன டெரைவ் பண்ணால் எம்எல் பவர் -1 டி பவர் -2 அப்படின்றது டெரைவ் பண்ணியிருக்கும். சரிங்களா, அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஃபார்முலா கொண்டு வாங்க, எம்எல் பவர் -1 டி பவர் -2. ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ml பவர் -1 t பவர் -2 அப்படின்னு கிடச்சிச்சு. ஓகே, தென் ஹோல் டிவைடட் பை அடுத்தது என்ன இருக்குது ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த்தை பற்றி தான் பேச போகிறோம். சரிங்களா, அப்போ சேஞ்ச் இன் அப்படின்னு வரதுனால என்ன கிடையாதுன்னா அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸ்ட்ரெயின் அஸ் நோ டைமென்ஷன், சேஞ்சை பற்றி தான் பேச போகிறோம். சரிங்களா, அதனால் சேஞ்சுக்கு என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கிடையாது. அப்போ ஸ்ட்ரெயின் அஸ் நோ டைமென்ஷனல் குவான்டிட்டி. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டின்ற ஒரு டைமென்ஷன் எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒன்லி ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டியோட டைமென்ஷன். இங்கே என்ன கிடையாது, ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் கிடையாது. சரிங்களா, அப்போ அதே டைமென்ஷன் வந்துடும். அடுத்தது பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஃபோர்ஸோட டைமென்ஷன் அப்ளை பண்ணுங்கள், mlt பவர் -2, டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் எல், அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ml ஸ்கொயர் டி பவர் -2ன்னு வரும். அண்ட் ஏரியாவோட டைமென்ஷன் எல் ஸ்கொயர். ஓகே, ஸோ அண்டு வெலாசிட்டியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எல்டி பவர் -1. ஓகே, அப்போ மேலே கிடச்ச இதுவும் கீழே கிடச்சிருக்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணால் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கும். டிரைவ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள், வந்துடும். ml பவர் -1 டி பவர் -2 கிடச்சிருக்கும். ஓகே, அண்ட் சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் எனர்ஜியோட ஃபார்முலா ஓகே, ஸோ ஒர்க் பை ஏரியா. ஒர்க் அப்படின்னாலும் எனர்ஜினாலும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். எனர்ஜியோட டைமென்ஷன் அது எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2. இதுதான் ஒர்க்கோட டைமென்ஷன் டிவைடட் பை ஏரியா. ஏரியான்ற டைமென்ஷன் எல் ஸ்கொயர். இந்த எல் ஸ்கொயர் இந்த எல் ஸ்கொயர் என்னிடம் கேன்சல் ஆகிடும். அப்போ இது மட்டும் இருக்கும் எம்டி பவர் -2 அப்படின்னு வரும். சரிங்களா, இது சர்ஃபேஸ் எனர்ஜியோட ஃபார்முலா, டைமென்ஷனுக்கான ஃபார்முலா. ஓகே, த நெக்ஸ்ட் அடுத்தது லாஸ்ட் என்ன இருக்குது ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா என்ன, ஹீட் எனர்ஜி பை டெம்பரேச்சர். ஓகே, ஹீட் எனர்ஜியோட டெஃபினேஷன் படி என்னது, எனர்ஜினாவே ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், அதோட யூனிட் டைமென்ஷன் ml ஸ்கொயர் டி பவர் -2, தென் த ஹோல் டிவைடட் பை டெம்பரேச்சரோட டைமென்ஷன் கெல்வின். ஓகேவா, அப்போ கெல்வின் மேலே கொண்டு போய் யூனிட் டைமென்ஷன் வச்சுருவோம், ml ஸ்கொயர் டி பவர் -2 கெல்வின் பவர் -1. இது ஹீட் கெப்பாசிட்டியோட டைமென்ஷன். சரிங்களா, தென் நெக்ஸ்ட் அடுத்தது சார்ஜ். சார்ஜ்ன்றது என்னது, கரண்ட் பை டைம், கரண்ட் இன்ட்டு டைம். சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு டைம். கரண்ட்டோட யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆம்பியர், டைமோட டைமென்ஷன் கேபிட்டல் டி. ஓகே, ஸோ அப்போ டைமென்ஷன் என்ன கிடைக்கும், ஏடி. சரிங்களா, அப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு என்ன வரும் பாருங்கள், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபோர்ஸ் டிவைடட் பை கரண்ட் இன்ட்டு லென்த்து. அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் ml ஸ்கொயர் டி பவர் ml டி பவர் -2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கரண்ட்டுக்கு ஆம்பியர், லென்த்துக்கு எல். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ml டி பவர் -2 தென் ஹோல் டிவைடட் பை ஆம்பியர் இன்ட்டு லென்த். இப்போ இந்த லென்த் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும், mt பவர் -2 ஆம்பியர் மேலே போனால் ஆம்பியர் -1. சரிங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் டெரைவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டெரைவ் பண்ணுறதுக்கு தெரியணும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அண்ட் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸோட ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், mlt -2 டிவைடட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது லென்த் குவான்டிட்டி. அப்போ இந்த லென்த் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுச்சுன்னா mt பவர்
minus 2 சரிங்களா இதே மாதிரி கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க force into square of the distance divided by square of the mass ஓகே force ஓட டைமென்ஷன் distance ஓட டைமென்ஷன் mass ஓட டைமென்ஷன் ஸ்கொயரில் இருக்குன்னா பவரும் அதே வரணும் சரிங்களா அப்போ இங்கே mlt minus 2 L square divided by m square substitute பண்ணி சால்வ் பண்ணுங்க இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி Planck's constant energy by frequency அப்படின்னு சொல்ல போகிறோம் Planck's constant ஃபார்முலா energy by frequency energy ஓட டைமென்ஷன் m L square t power minus 2 சரிங்களா t power minus 2 then the whole divided by frequency ஓட டைமென்ஷன் என்ன பார்த்தோம் நம்ம t power minus 1 சரிங்களா அப்போ இந்த t power minus 1 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகும் இல்லை இதையும் கேன்சல் பண்ணிவிடுங்க கேன்சல் பண்ணிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும் minus 1 மட்டும் இருக்கும் அப்போ m L square t power minus 1 is the dimension of Planck's constant அப்போ இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இங்கே டைமென்ஷன் வராது ஏன்னா நீங்கள் முன்னாடி நம்பர் சொன்னீங்க நம்பருக்கு என்ன கிடையாது டைமென்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க ஒரு சில கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா Planck's constant சொல்லலாம் அதோட டைமென்ஷன் ml square t power minus 1 அதே மாதிரி Faraday's கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் போடணும் அப்படின்னா Faraday கான்ஸ்டன்ட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா Avogadro constant into elementary charge ஓகே Avogadro கான்ஸ்டன்ட்ன்றது என்ன Avogadro நம்பர்ன்றது என்னது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ப்ரெசன்ட் பர் மோல் எத்தனை மாலிகூல்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் Avogadro கான்ஸ்டன்ட் சரிங்களா அப்போ Avogadro கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர் மோல் என்னென்னு எழுதலாம் மோல் இன்வர்ஸ்னு எழுதலாமா per mole is nothing but mole inverse and elementary charge ஓட dimension இங்கே தான் பார்த்தோம் நம்ம elementary charge ஓட dimension 80 அப்போ substitute பண்ணுங்க mole inverse 80 அது மாற்றி எழுதலாம் 80 mole inverse அப்படின்னு எழுதலாம் okay then next one is Boltzmann constant ஓட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா energy by temperature energy ஓட dimension ml square t power minus 2 temperature ஓட dimension Kelvin okay substitute பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் okay Thank you students. We'll meet next class.